கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த காலவேளையிலே ஒரு சுருக்கமான தியானத்திற்காக நீங்கள் எல்லாரும் என்னோடு உங்களுடைய வேதத்தை திறந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 26 முதல் 31 வரை உள்ள வசனங்களை திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். ப்ளீஸ் ஸ்டாண்ட் வித் மீ டு Gospel according to Matthew chapter 10 verses 26 to 31. Matthew 10 26 to 31. மத்தேயு 10வது அதிகாரம் 26 முதல் 31 வரை உள்ள வசனங்கள். எல்லாரும் கவனிப்போம். அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். Praise the Lord. இது ஒரு பெரிய ஒரு வேத பகுதி. இதிலிருந்து ஒரு பெரிய பிரசங்கத்தை செய்யணும். நான் ரொம்ப ரத்தின சுருக்கமாய் உங்களை நேரத்தோடு அனுப்ப நான் விரும்புகிறேன். சில குறிப்புகளை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். 10வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? அதிகாரம் கொடுத்தார். 8வது வசனம் பாருங்க. இந்த 12 இயேசு அனுப்புகையில் 5வது வசனம். 5வது வசனம் என்ன சொல்லுது? இந்த 12 இயேசு. முதல் வசனம் என்ன சொல்லுது? அதிகாரம் கொடுத்தார். 5வது வசனம் என்ன சொல்லுது? அவர்களை அனுப்பினார். 6வது வசனம் பாருங்க. காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு எங்க போகணும்னு சொல்றார். அதிகாரம் கொடுக்கிறார், அனுப்புறார், எங்க போகணும்னு சொல்றார். அடுத்தால என்ன செய்யணும்னு சொல்றார் பாருங்க. 7, 8 பாருங்க. போகையில் பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று என்ன செய்யுங்கள்? பிரசங்கியுங்கள். ஊர்க்கதெல்லாம் பேசாதீங்க. எதை பற்றி பேசுங்க? சொல்லுங்க. சுவிசேஷ ஊழியம், மிஷனரி பணிங்கிறது என்னது? எண்ணெய் ஜெபம் பண்ணி தரோம், மந்திரிச்சு தரோம், தண்ணி ஜெபம் பண்ணி தரோம், குடிங்க, வயிறு வலி சரியாயிடும், கேஸ் சரியாயிடும் சொல்றது இல்லை. மிஷனரி பணி என்பது, சுவிசேஷ ஊழியம், ஆத்தும ஆதாயம் என்பது எதை பற்றி பேசுவது? அங்க சொல்றாரு, எதை பற்றி பேசுங்க? பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, கெட் ரெடி அப்படின்னு என்ன பண்ணுங்க? பிரசங்கம் பண்ணுங்க. அடுத்தால சொல்றாரு, வியாதி உள்ளவர்களை என்ன ஆக்குங்கள்? குஷ்டரோகிகளை, மரித்தோரை, பிசாசுகளை இலவசமாய் பெற்றீர்கள். அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. முந்தா நாள் அந்தமான்ல இருந்து ஒரு போதகர் என்னோட பேசினார். அவர் நீங்க எங்க சேர்ச்சுக்கு வரணும். அவரை நான் பார்த்ததே இல்லை. உங்களை பற்றி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கிறேன். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல பாஸ்டர், உங்களை மாதிரி பெரிய, அதான் பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி சொந்த வீட்டிலலாம் மரியாதையே கிடையாது. அவர் சொல்லார், உங்களை மாதிரி பெரிய ஊழியக்காரர் இந்த தீவில் கால் வைக்கிறதே ஆசீர்வாதம். இப்போ அங்கே போனால் தான் நான் பெரிய ஊழியக்காரங்கிற ஒரு ஃபீலிங்கே வரும்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. நேற்றைக்கு என்னுடைய டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. அதாவது ரெவரண்ட், டாக்டர், அது இது ஆன பூனை 60. நான் கேட்டேன், இதெல்லாம் எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னா, நோட்டீஸில் போட வேண்டாமா? நேரத்தில் போடணும்,
நோட்டீஸில் விளம்பரம் போடணும் இல்லையா? நான் சொன்னேன் பாஸ்டர் ரூபன் போடுங்க. நான் இல்லை நீங்கள் டாக்டர்லாம் சொல்கிறாங்க. இங்கே கவனிங்க, நான் இப்போ கூட உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த சபையின் மக்களுடைய பணத்தை எடுத்துட்டு போய் அந்த மக்களுக்கு நான் என்ன செய்ய விரும்புகிறேன்? நான் சொன்னேன், ஏன் பிரயாணத்துக்கெல்லாம் நான் உங்கள் காசை செலவழிக்க மாட்டேன், ஒரு டீ கூட நான் உங்கள் காசில் குடிக்க மாட்டேன். இப்போ நீங்கள் மிஷினரி பணிக்குன்னு கொடுத்தீங்கல்ல, செவ்வாய்க்கிழமை காணிக்கை, இது எல்லாத்தையும் நல்லா கவனிச்சுங்க. நான் எனக்கு தொண்டைக்கு மின்ட்டு வாங்கணும்னா ஒரு விக்ஸு கூட நான் வாங்கி சாப்பிட மாட்டேன். அதில் இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுக்க விரும்புகிறேன். தேவனுடைய அவங்களாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒருத்தர்லாம் அங்கே நான் ரொம்ப பெரிய ஊழியக்காரர், என்னைய கூப்பிட்டாக்க நிறைய காணிக்கை கொடுக்கணும்னு யாரோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, எல்லா இடத்துலையும் பொல்லாதவங்க இருக்கிறாங்க. அவர்லாம் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா ரொம்ப பெரிய காணிக்கை கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு. நான் சொன்னேங்க, பாருங்க, நான் உங்களுக்கு காணிக்கை கொடுக்குறேன்னு அவர்கிட்ட சொன்னேன். நீங்கள் செலவெல்லாம் பண்ணாதீங்க. கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணி செலவு பிடிச்சது கிடையாது. அதனால் என்னை கூப்பிட்டு கூட்டம் நடத்துறதுக்காக ரொம்ப செலவாகும், ரொம்ப காணிக்கை கொடுக்கணும்லாம் நீங்கள் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. 20 பேர் 30 பேர் வந்தால் கூட நான் எழுப்புதலாக தான் பேசுவேன். அவங்களுக்கு நான் சொன்னேன், நீங்கள்லாம் யாரும் அந்தமான்லேருந்து எனக்கு காணிக்கை கொடுக்க வேண்டாம், நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காணிக்கை எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன். அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தைகளை இங்கே சொல்கிறேன்னா, இன்னைக்கு ஊழியம் தலை கீழாக நடக்குது. என்ன கிடைக்கும்? இன்னைக்கெல்லாம் அநேக ஊழியர்கள் வீடு தேடி வர்றாங்க அப்படின்னாலே எதுக்காகத்தான்? பஞ்சப்பாட்டு பாடி என்ன கறந்துட்டு போகலான்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்றார்? இலவசமாய் பெற்றீங்க. என்ன இலவசமாய் பெற்றாங்க? பிசாசுகளை துரத்த, நோய்களை குணமாக்க, குஷ்ரோகிகளை சுகமாக்க, மரித்தோரை எழுப்ப தேவன் அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? அதை இலவசமாய் பெற்றாங்க. அப்படின்னா இவங்க என்ன அற்புதங்கள், அடையாளங்கள், என்ன ஊழியங்கள் செய்தாலும் இவங்க எப்படி செய்யணும்? அதை இலவசமாய் செய்யணும். மக்கள் அந்த நன்மைக்கு நன்றியாக அவருடைய ராஜ்யம் இன்னும் பல இடத்துல பரவுவதற்காக நன்றியாக எதையாவது கொடுத்தால் அதை தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளலாம். அதுக்கு பேர் தாங்க காணிக்கைங்கிறது. கேட்டு வாங்குவது காணிக்கை அல்ல. மக்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு தாங்கள் தேவனிடத்தில் பெற்ற நன்மைகளுக்காக எதையாவது திருப்பி கொடுக்கிறாங்களே, அதுக்கு பேர் தான் காணிக்கை. அது கேட்டு வாங்குவதல்ல. நான் இப்பவும் சொல்றேன், அந்தமான் நான் போறேன், என்னை ஒரு ராஜகுமாரனை போல கவனிப்பதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிருக்கிறாங்க. உணவு பர்டிகுலரா, நான் கல்யாணம் பண்ணி வச்ச ஒரு பிள்ளை லூர்து, ஒரு மிஷினரியினுடைய மனைவி. அந்த நாட்களில் அவங்கள நான் என்னுடைய பராமரிப்பில் வைத்திருந்தேன். இப்போ அவன் பிள்ளைங்களுக்கே கல்யாணம் ஆகி பேர பிள்ளைங்களெல்லாம் பார்த்துட்டா. அவள் அன்னைக்கு ஃபோன் பண்ணி, அண்ணன் நான் எனக்கு தெரியும் நீங்கள் என்னெல்லாம் சாப்பிடுவீங்க, உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது, அதனால் நீங்கள் வெளியெல்லாம் ஒரு சாப்பாடு கூட எங்கேயும் சாப்பிடக்கூடாது, நான் செய்கிற சாப்பாடை தான் நீங்கள் என்ன செய்யணும். ஏன்னா நிறைய பேர் என்னை அவங்க வீட்டுக்கு விருந்துக்கெல்லாம் கூப்பிடுறாங்க. லூர்து சொல்லியிருக்கிறானே, நான் செய்கிற சாப்பாடுனா நான் ரொம்ப பக்குவமாக செய்வேனே. உங்களுடைய உடல் நலம் பற்றி எனக்கு கவனிங்க. நான் தங்கும் இடத்தை குறித்து அங்கே இருக்கிற ஒரு ஸ்தாபன தலைவர், நான் சொன்னேன் ஹோட்டலில் போய் நான் தங்கி, இல்லை எங்களுடைய ஹெட் குவார்ட்டரில் இருக்கிற எங்களுடைய ரூமை நாங்கள் உங்களுக்காக ஒதுக்கி வச்சுருக்கிறோம், ஒரு சின்ன காக்கா குருவி சத்தம் கூட உங்களுக்கு இருக்காது, அவ்வளோ கவனமாக. இப்போ என்னை கவனித்துக் கொள்வதற்காகவே சில மிஷினரிகளாக என்ன கவனிக்க போகிறாங்க. நீங்கள் நல்லா கவனிங்க. சில சமயத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாங்க பெருமை தலைக்கு ஏறிடும், மண்டைக்குள்ள பிசாசு பூந்துடுவான். நான் சொல்றேன், என் நண்பர் ஒருத்தர் கேட்டாரு, எல்லா மீட்டிங்லயும் ஷூட்ல தான் இருப்பீங்களா அப்படின்னாரு. எனக்கு உலகத்திலேயே ரொம்ப பிரச்சனையா இருக்கு இந்த ஷூட் போடுறது. நான் சொன்னேன், நான் 4-5 டை எடுத்துட்டு வருவேன், கட்டுறதுக்கு சான்ஸ் தேவைப்பட்டா கட்டுவேன். நாங்கள் அந்த மக்கள்கிட்ட போய் டை கட்டிட்டு பந்தா பண்ணிட்டு நிற்கிறதுல என்னங்க கிடைக்க போகுது? நான் எதற்காக இதை சொல்றேன்னா, இன்னைக்கு விசுவாசிகளுடைய பலருடைய மனதில் கூட பொல்லாத ஆவி இந்த மாதிரி ஊழியம் அப்படின்னா பந்தா, ரொம்ப பெரிய ஆள், பராக் பராக் வருகிறார் வழிவிடுங்கள். இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, இலவசமாய் பெற்றீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற வரம், கிருபை, தாளந்து, திறமை எதுவுமே
நீயா சம்பாதிச்சது இல்லை, ஆண்டவர் இலவசமாய் தந்தது. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய ஊழியம் வியாபாரத்திற்கல்ல. எதை பற்றி பேசுவது? வேற கதை பேசுறவெல்லாம் ஊழியக்காரன் இல்ல. எங்க போனாலும் தேவனுடைய ராஜ்யத்தை மையமாய் வைத்து நான் சந்திக்கிற இந்த மக்களை எல்லாம் இன்னொரு முறை நான் சந்திக்காமல் போனால் அவங்கள மீண்டும் எங்க சந்திப்பேன்? பரலோக ராஜ்யத்துல சந்திப்பேன். சந்திக்கணுங்கிற நோக்கத்தோடு பாரத்தோடு பிரசங்கிக்கிறவன் தான் பிரசங்கியார். அல்லேலூயா. ஓகே, இப்போ ஆண்டவர் அவங்களை அனுப்புறார். அப்படி அனுப்பும்போது இப்போ அதை நான் திரும்ப உங்களுக்கு ஒரு முறை வரிசைப்படுத்துறேன். எத்தனை சீசர்கள்? 12 பேர். 6வது வசனத்தில் என்ன சொன்னார்? போங்கள் அப்படிங்கிறாரு. 7வது வசனத்தில் என்ன சொல்றாரு? பிரசங்கியுங்கள்ங்கிறாரு. 8வது வசனத்தில் என்ன சொல்றாரு தெரியுமா? கிரியை நடப்பியுங்கள். அதை சுருக்கமா சொல்றதா இருந்தா அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்றாரு இல்லையா? குணம் சுத்தமாக்குங்கள், சுத்தம் பண்ணுங்கள், எழுப்புங்கள், துரத்துங்கள், இதெல்லாம் என்னது? கிரியைகள். கிரியை நடப்பியுங்கள். 16வது வசனம் பாருங்க, அங்க என்ன சொல்றாருன்னு. 16வது வசனம், எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை 16 ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களும் புறாக்களை போல கபடற்றவர்களுமாயிருங்கள். யார போல இருங்க? எதை போல? புறா. புறா புறான்னா தெரியுமா? புறாவை போல எப்படி இருக்கணுமா? காக்கா திருட்டு காக்கா இல்லையா? ஈகிள், திருட்டு ஈகிள். நம்ம வளர்க்குற கோழி குஞ்சை தூக்கிட்டு போயிடும். புறா என்ன பண்ணும்? நம்ம காலடியிலே சுத்திட்டு கிடக்கும், நம்ம தோளில் உட்காந்துக்கும் இல்லையா? செல்ல பறவைகள்ல ரொம்ப செல்ல பறவை எது? லவ் பேர்ட்ஸ் எல்லாம் அப்படி சின்ன குட்டியா இருக்கும், கொத்துச்சுன்னா அவ்வளவுதான், 1/4 கிலோ கறி வந்துடும். புறா ஒரு சமாதானத்தின் சின்னம் இல்லையா? புறாவை பற்றி சொல்ற அங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, புறாவினுடைய குணம் என்னவா? கபடு. கபடு கபடுன்னா என்னது? வஞ்சகம், சூதுவாது. அப்படி இல்லாம இருங்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? இந்த டபுள் டங், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது. இது யாருடைய குணமா இருக்கக்கூடாது? ஊழியர்களுடைய குணமா இருக்கக்கூடாது. அப்படி நைஸா பேசுவோம். வாயிலேயே மாவாட்டி, வாயிலேயே தோசை சுட்டு அவன் வாயிலே தின்றுவான், அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். நான் இப்போ சொல்றேன், உண்மையான ஊழியக்காரன் உள்ளதை உள்ளதென்று பேசணும். கபடெல்லாம் இருக்கக்கூடாது. 2 அர்த்தம் வச்செல்லாம் பேசக்கூடாது. மனதில் இருக்கிறத பட்டுன்னு சொல்லிடு. இந்த வசனத்தின்படி சொல்றேங்க, என் வாழ்க்கையில இந்த நாள் வரைக்கும் இந்த வசனத்தை கடைபிடிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நான் யாருக்கிட்டையும் வஞ்சகமாலாம் பேசுறது இல்ல. கோபமா பேசணுமா கோபமா பேசிடுவேன், திட்டணுமா திட்டிடுவேன், அழணும்னா அழுதிடுவேன், அணைக்கணும் அணைச்சுக்குவேன். உள்ள ஒன்று வைத்து புறம் ஒன்று பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதுன்னு சொல்லுங்க. இதற்கு மிஞ்சினது எதனால உண்டாயிருக்கும்? ஆனா சிலர்லாம் அப்படியே பிரதர்னுவாங்க, பாஸ்டர்னுவாங்க, ஐயான்னுவாங்க. என்னெல்லாம் யாராவது ஐயான்னு சொன்னா எனக்கு பயமா இருக்கும். ஏன்னா எனக்கு ஐயோ வரப்போகுது, ஏன்னா அவங்க தான் என்னை குத்துவாங்க. வீண் புகழ்ச்சி எல்லாம் நம்ம விரும்பக்கூடாது. கபடற்றவங்களா இருக்கணும். இங்கிலீஷ்ல இன்னசென்ட்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? நம்ம இன்னசென்ட்டா இருக்கணுங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் சிறு பிள்ளைகளுடைய உள்ளத்துல கூட பாத்தீங்கன்னா கபடு. ஏன்னா அவங்க பெற்றோர்கிட்ட இருந்து என்ன செய்யறாங்க? கத்துக்கிறாங்க. No, we should be innocent people. அடுத்தால என்ன சொல்ற தெரியுமா? 17வது வசனம் பாருங்க. யாரை குறித்து? யானையை குறித்து, பூனையை குறித்து. பூனை பாருங்க, என்னை கட்சி கொதறிடுச்சு, அது சுகமாயிடுச்சு. ஆனா மனுஷன் கட்சி கொதறினான்னா சாவுற வரைக்கும் விடாது. கரெக்டா? மனுஷன் பல்லால கடிக்க வேண்டியதில்லை, வார்த்தையால கடிப்போம். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பாம்புகள், தேள்கள். இப்ப நந்தமான் போறேன், இப்ப அப்படி இருக்குதான்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். அங்கெல்லாம் ஒரு தேள் தெரியும்ல, அது இவ்வளவு நீளம் இருக்குங்க, குட்டி பாம்பு மாதிரி இருக்கும். அது மாத்திரம் ஒரு கடி கடிச்சது அப்படின்னா உங்க ஃபுல் பாடியே ரெட் கலரா மாறிடும். 1 வாரம் ஆகும் சுகமாக.
நான் அந்தமான் தீவில் கதம்தலாங்கிற தீவில் நான் சொல்லி ஞாபகம் இருக்கா, ஒரு குடிசையை எடுத்து நானே மாட்டு சாணம்லாம் போட்டு கழுவிட்டு இருந்தேன். பொண்ணுங்கள்லாம் வந்து நக்கல் பண்ணாங்க, போங்கடி உங்களை எவ்வளோ நான் கடிக்க போகிறது இல்லைன்னு சொன்னேன். அது ஏன்னா நான் பேசுனது அவங்களுக்கு புரியாது, தமிழில் பேசினேன். அவங்கெல்லாம் பெங்காலி. இப்போ அங்கெல்லாம் ஒரு ஆலயம் இருக்கு, அங்கெல்லாம் போகிறதுக்கு நேரம் இல்லை. இங்கே பாருங்க, அந்த குடிசையில் நான் படுத்து கிடந்தேன். கருநாக பாம்பு கேள்விப்பட்டீங்களா? கருநாகம், பிளாக் கலர், அப்படியே என் நெஞ்சில் வந்து படுத்து கிடந்துச்சுங்க. அதுக்கு சூடு நமக்கிட்ட தேவைப்படுது. ஓ, இப்போ கூட அதை நினச்சி பார்க்குறேன். ஆனால் அந்த கருநாகம் கூட இனி ஒன்றும் செய்யலை. ஆனால் மனுஷர் கருநாகத்தை விட ஆபத்தானவர்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், ஊழியம் செய்ய போகும்போது யாரை குறித்து எச்சரிக்கையா இருங்க. இப்ப நான் சொல்றேன், ஊழியத்தில் நமக்கு எதிரி யாரு? மனுஷன்தான். பிசாசு வந்து அவன் நேரடியா வர்றதில்லை, யார் மூலம் தான் வர்றான்? மனுஷன். அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் அவர்கள் சொல்லுக்கு அவர் என்ன செய்யவில்லை? இணங்கவில்லை. பி கேர்ஃபுல். ஜனங்களை குறித்து கவனமா இருக்கணும். பகுத்தறிவு தேவை. ஆவிகளை பகுத்தறியும் வரம் தேவை. எல்லா மனுஷரையும் நம்பிடாதீங்க. அதுக்காக எல்லாரையும் சந்தேகமாவே பார்க்காதீங்க. தேவ நடத்துதல் இருக்கணும். யாரை நம்பும்படி தேவன் நம்மை நடத்துகிறாரோ அவங்கள்ட்ட நம்ம வந்து மனம் திறந்து பேசலாம். சோ ஊழியத்தில் எதிரிகள் யார் தான்? மனுஷர்கள். மிருகங்கள்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. நான்லாம் காட்டு யானைகளை சந்தித்திருக்கிறேன். 3 முறை மலை பாம்பு, என்னை விட பெரிய சைஸ் உள்ள மலைப்பாம்பு மேல நான் உருண்டிருக்கிறேன். இனி ஒன்றும் செய்யல. மலைப்பாம்புலாம் விழுங்கிடும். 3 முறை என் ஊழியத்தில் அப்படி நடந்திருக்குது. எத்தனையோ இடங்கள்ல யானைகள் வழியை மறிச்சிருக்குது. அப்படியே மணிக்கணக்கா புதர்களுக்குள்ள ஒளிஞ்சு இருந்து அந்த யானைகள்லாம் போனதுக்கு அப்புறம் நான் தப்பிச்சு ஊழியெல்லாம் செஞ்சிருக்கிறேன். யானை, மலைப்பாம்புனா பைத்தான், அதெல்லாம் கூட பயப்பட சொல்லல. யாரை குறித்து எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு? அப்புறம் என்ன செய்ய சொல்றாரு? 19வது வசனம் பாருங்க, verse 19. அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். என்ன செய்யாதீங்க? என்ன செய்யாதீங்க? ஆமா, கவலைப்படக்கூடாது. ஊழியத்துல கர்த்தருடைய ராஜ்ய பணியில நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? ஆமா, கவலை வந்து ஊழியத்தை அழிச்சிடும். அடுத்தால என்ன சொல்றாரு பாருங்க, முக்கியமான வசனத்துக்கு வர. நீங்க பாருங்க 3 வசனம் 26, 28, 31, 3லயும் ஒரு வார்த்தையை சொல்றார். அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். 26ல பாருங்க, என்ன செய்யாதிருங்கள்? பயப்படாதிருங்கள். 28, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், பயப்படாதிருங்கள். 31, ஆதலால் பயப்படாதிருங்கள். பாருங்க, போங்கன்றாரு, பிரசங்கிங்கன்றாரு, கிரியை நடப்பீங்கன்றாரு, கபடற்றவர்களாயிருங்கன்றாரு, எச்சரிக்கையாயிருங்கிறாரு. ஆனா ஒரு காரியத்தை மாத்திரம் 3 முறை திரும்ப சொல்றாரு. என்ன செய்யாதீங்க? பயம். எல்லாம் சொல்றார். ஆனா அவர் வலியுறுத்தி சொல்ற காரியம் எது? பயப்படாதீங்க. டோன்ட் கெட் அஃப்ரைட். பயப்படாது கொடுங்க. நான் இப்போ சொல்றேன், உண்மையான தேவ அழைப்பு பெற்ற ஊழியக்காரனை அவன் போட்டிருக்கிற கோட்டு ஷூட்ல எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அவனுக்குள்ள இருக்கிற தைரியத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும். ஆமா, பயப்படுறவன் வந்து அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. தேவனுடைய அழைப்பு ஒரு மனுஷன் மேல இருந்தா அவன் யாருக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். என் நண்பர் நாக்பூர்ல ஊழியம் செய்றார். நாக்பூர்ல தாங்க இந்த RSS தலைமை அலுவலகமே இருக்கு. அவர் வந்து ஒரு முறை அவர் அந்த ஆபீஸ்ல இழுத்துட்டு போயிட்டு, நீ என்ன இந்த ஊரையே கலக்கிக்கிட்டு இருக்கிற, வட இந்தியாவே கலக்கிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, உனக்கு 3 மாசம் டைம் தரோம், நீ இந்த ஊரை விட்டு என்ன பண்ணிடணும்? ஓடிடணும். இவர் கேட்டார், ஓடலன்னா என்ன பண்ணுவீங்கன்னு. அவங்க சொன்னாங்க, கதம் கரேகா. அவர் வந்து ஹிந்தியில பேசுவார், உன்னை கொலை பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. எவ்வளோ நாள் டைம் தரோம்? 3 மாசம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் உங்களுக்கு 3 நிமிஷம் தரேன், என்னை கொலை பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க 3 மாசம் கொடுத்தாலும் நான் போறது இல்லை. அதனால எதுக்கு 3 மாசம் வெயிட் பண்றீங்க?
நான் இப்போ 3 நிமிஷம் பாருங்க, யாரு எங்க நின்று RSS தலைமை அலுவலகம், இந்தியாவுக்கே தலைமை அலுவலகம் எங்க தான் இருக்குது? நாக்பூர்ல தான் இருக்குது. அந்த ஆபீஸ்ல இருந்து அவங்கள பார்த்து சொல்றாரு, எதுக்கியா 3 மாசம் வேஸ்ட் பண்ற? நான் உனக்கு எத்தனை நிமிஷம் தரேன்? 3 நிமிஷம் தரேன். என் கதையை இப்பவே என்ன பண்ணிடு, முடிச்சிடு. ஏன்னா நான் இந்த ஊரை விட்டு போறது இல்ல. ஹல்லேலூயா. உடனே அந்த RSS தலைவர் என்ன சொன்னார், ஏய் இவனை துரத்தி விடுங்கடா அப்படின்னாராம். அப்போ அவங்கெல்லாம் அப்படி யோசனை சொல்லலாம், சாவுக்கே பயப்படாதவனை நம்ம என்னடா பண்ண முடியும் அப்படின்னா, நாங்கள் முழிக்கிறீங்க, சாவுக்கே பயப்படாதவனை ஒன்றும் பண்ண முடியாது, துரத்தி விடுவன. அற்புதமான ஊழியங்களை இன்றைக்கும் அங்கே செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பயப்படாதிருங்கள். பிரைஸ் தி லார்ட். பயம் கர்த்தருடைய ராஜ்ய பணியில மிகப்பெரிய எதிரி. இந்த உலகத்தில் நீங்க வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும் பாருங்க, பாவம் தாங்க பயத்தை உண்டாக்கும். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு பயந்து என்ன செய்தார்கள்? ஒளித்து கொண்டார்கள். பாவம் கொண்டு வந்த முதல் பயங்கரமான விளைவே என்னதான்? பயம். தேவனோடு உறவாட வேண்டியவர்கள், அப்பா பிதாவே என்று அன்போடு அழைக்க வேண்டிய அந்த அருமை பிள்ளைகள் ஓடி என்ன செய்யறாங்க? ஒளித்து கொண்டார்கள். பயந்து. வார்த்தை சொல்லுது பயந்து. இந்த பயம் எங்க இருந்து வந்துச்சு? அப்போ அதுக்கு முந்தி பாருங்க, எல்லா மிருகங்கள் பறவைகள் எல்லாம் அந்த தோட்டத்தில் தானே இருந்துச்சு. அவங்க பயந்தாங்களா? யானைன்னு பேர் வச்சது யாரு? ஆதாம். நீங்க ஒண்ணு உங்க தாத்தா வச்சாரு நினைச்சுக்காதீங்க. ராஜநாகம் யார் பேர் வச்சது? கிங் கோப்ரா. ஆதாம். சகல மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் பேர் வச்சது யாரு? ஆதாம். அவைகள் எல்லாம் அந்த தோட்டத்தில் அவங்களோட வசிச்சுதா? அவங்க பயந்து இருந்தாங்களா? ஆனா இப்ப ஏன் பயந்தாங்க? சாத்தானுடைய ஒரு வேலை. இந்த பயத்தை அவங்களுக்குள்ள உண்டாக்குனது யாரு? சாத்தான். எதை செய்ய வைத்து? பாவம் செய்ய வைத்து. அதனால தான் ஆண்டவர் சொல்ல, பயப்படாத. பாவம் செய்கிறவன் பயப்படுவான், தேவ கட்டளையை மீறுகிறவன் பயப்படுவான். தேவனுடைய வார்த்தையை மீறி சாத்தானுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் தான் பயப்படுவான். தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறவன் பயப்பட மாட்டான். ஹலோ, இதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். சோ இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்ல, இதை தான் நான் உங்களுக்கு விவரிக்கணும்னு நான் சொல்ல நேரம் இல்லை. சும்மா குறிப்பா சொல்றேன். 25 இருந்து 27 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருனாங்க ஆண்டவர். இங்க பாருங்க, சீஷன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும். வீட்டு எஜமானையே பெயல்செபூல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக. அவர்களுக்கு வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமாங்க? ஆண்டவர் சொல்ற, நான் உங்களுக்கு இருள்ல சொல்றத நீங்க அவங்களுக்கு போய் எதுல சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனோடு அந்தரங்கத்தில் இருளில் நடக்கிற மக்கள் வெளிச்சத்திலே தேவ வார்த்தைகளை பேசுவாங்க. இன்னொரு வார்த்தையில சொல்லட்டா, தேவனுடைய வார்த்தைய நீ வெளியில போய் பேசணும்னா தேவனோடு நீ இருள்ல நடக்கணும். நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், சாத்தானோடு வெளிச்சத்தில் நடப்பதை விட தேவனோடு இருளில் நடப்பதே உத்தமம். இட் இஸ் பெட்டர் டு வாக் இன் டார்க்னஸ் வித் காட் than to walk with Satan in the light. ஒரு வார்த்தையில சொல்லட்டா, சுத்தமான மனசாட்சி. இந்த 3 வசனத்தையும் சுருக்கமா சொல்றதா இருந்தா, சுத்தமான மனசாட்சியும் உன் மனசாட்சியில வெளிச்சமும் இருந்தா மற்றவங்களை பற்றி நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை. மனசாட்சியில கரை இருந்தா, மனசாட்சியில இருள் இருந்தா கண்டிப்பா யார் என்ன சொன்னாலும் அதை குறித்து என்ன வரும்? தண்ணி பிடிக்கிற இடத்துல 2 அம்மாமார் பேசிக்கிட்டாங்கன்னா என்னை பத்தி தான் பேசுறாங்களோ, ஏன் எங்கேயோ மனசாட்சியில சம்திங் ராங்.
2 பேர் நின்று சிரிச்சு பேசுறாங்கன்னா, அவங்க பேசும்போது ஒன்று இப்படி பார்த்துட்டு பேசுனாங்கன்னா, ஏன் என்ன பார்த்துட்டே பேசுறாங்க? உன் மனசாட்சியில ஏதோ இருள் இருக்குது. நான் சொல்றேங்க பாருங்க, அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பது இல்லையே. உச்சி மீது வான் இடிந்து வீழ்கின்ற போதினிலும் அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பது இல்லையேன்னு சொல்லி வெள்ளக்காரங்களை எதிர்த்து போராடின பாரதியார் பாடினார். ஏன்னா அவருடைய மனசாட்சியில் ஒரு தெளிவு இருந்துச்சு, என் நாடு விடுதலை பெறணும். நான் அப்போ சொல்றேன், என் தேசம், என் மக்கள் அந்தகார இருளிலிருந்து விடுதலை பெறணுங்கிற ஒண்ணுதான் உன் மனசாட்சியில இருக்குன்னா, யார் உனக்கு விரோதமா என்ன பேசினாலும் நீ பயப்படாத. மனசாட்சியில சுத்தம் இருந்தால் என்ன இருக்காது? பயம் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி. சுத்தமான மனசாட்சி பயத்தை என்ன பண்ணும்? துரத்தி அடிக்கும். 28வது வசனத்துல பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்க என்ன செய்யாதீங்க? ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே என்ன செய்யுங்கள்? பாருங்க, பயப்படக்கூடாதுன்னு சொல்றவர் பயப்படணும்னு சொல்றார். மனுஷருக்கு பயப்படாதீங்க, ஆனா யாருக்கு பயப்படுங்க? ஆண்டவருக்கு பயப்படுங்கள் சொல்றாருல்ல. ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவர் யார்? தேவனாகிய கர்த்தர். அவருக்கு என்ன செய்யுங்க? அப்ப நல்ல கவனிங்க, நீங்க மனுஷருக்கு பயப்படாம இருக்கணும்னா யாருக்கு பயப்படணும்? இன்னொரு வார்த்தையில சொல்லட்டா, தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் நாம் இருந்தால் நம்முடைய சரீர வாழ்வை நம்மை கொன்றுவன் சொல்றவங்களை குறித்து கூட நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை? பயப்பட வேண்டியதில்லை. நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், வேற யாருக்கும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாட்டு பாடுறேன், நான் இயேசுவின் பிள்ளை. சும்மா தானே பாடுறீங்க, எல்லாம் பொய் தானே? ஆமா அல்லது இல்லைன்னு ஒத்துக்கோங்க. அப்ப ஏன் பயப்படுறீங்க? பாஸ்டரை பார்த்தா எனக்கு பயமா. நான் கேட்கிறேன், பாஸ்டரை பார்த்தாலே பயமா இருக்க, அப்போ பாஸ்டர் பிரசங்கிக்கிற இயேசுவை எப்படி பார்ப்பீங்க? நிறைய பேர் இங்க கதை விடுற ஒரு கதை வசனம், பாஸ்டரை பார்த்தா எனக்கு, பாஸ்டர்கிட்ட பேசினா நீங்க கூட வாங்க. ஏன் 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 ஏதாவது கேட்டுருவாரோ, நம்ம வாயிலிருந்து வெளியே வர வச்சிருவாரோ? பயப்படாதீங்க. தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் யாருக்கும் எவருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நித்தியமான மதிப்புள்ளதுதான் தேவ பயம். நித்தியமான மதிப்புள்ள எதையும் மனித சக்தியால் என்ன செய்ய முடியாது? அழிக்கவே முடியாது. அதனால தான் பாட்டு பாடுறோம், மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகளை என்ன ஆக்குவாய்? தவிடு. சேனைகளின் தேவன் உன்னோடு இருக்கும் போது மனித சக்தி உன்னை, ஆமென் சொல்லுங்க. அப்ப முதல்ல மனசாட்சியில சுத்தம் இருந்தா யாரை குறித்தும் எதை குறித்தும் நம்ம என்ன செய்ய வேண்டாம். 2, தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருந்தா நம்ம வேற யாருக்கும் எதை குறித்து என்ன செய்ய வேண்டியதில்லை. கடைசி காரியம் 29 31 வரைக்கும் பாருங்க. அங்க என்ன சொல்றாருன்னா, ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறாங்க. அதுல உங்க பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒன்று கூட எங்க விழாது? உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் என்ன செய்யாதிருங்கள்? அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்க யாரா இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? பிரைஸ் தி லார்ட். அந்த இடத்துல என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு குருவி கூட கர்த்தருடைய சித்தம் இல்லாம தரையில விழாது. உங்களுடைய தலையில் உள்ள ஒவ்வொரு முடியையும் என்ன செஞ்சிருக்கிறார்? ஆண்டவர் எண்ணி வச்சிருக்கிறார். அதனால பயப்படாதீங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? தேவன் என்னை கவனிக்கிறார், தேவன் என்னை விசாரிக்கிறார், தேவன் என் மேல் கரிசனையாயிருக்கிறார், அவருடைய அன்புதான் என் பாதுகாப்புங்கிற விசுவாசம் யாருக்கு இருக்கோ அவங்க பயப்பட வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், உங்களுடைய தலையில் உள்ள முடியெல்லாம் நான் எண்ணி இருக்கிறேன். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கணும் நீங்க யாரு? விசேஷித்தவர்கள். நீங்க சொல்லணுங்க, இந்த உலகத்துல என்னை தவிர வேற எதன் மேலையும் தேவன் சந்தோஷப்பட மாட்டார்.
அவருக்கு ரொம்ப பிரியமானவன் நான் தான். உங்களால் அப்படி சொல்ல முடியுமா? சொல்லுங்க. I am so special to God. I am so special to Hallelujah. இந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருந்தாலே பயம் தானாவே ஓடிடும். Praise the Lord. இந்த டியூஸ்டேல பார்த்துருக்கீங்களா? பைபிள் ஸ்டடிக்கு வந்தால் தான் பார்க்க முடியும். அதெல்லாம் ஒரு பிள்ளை இருக்கிறா, ஒரு சின்ன குட்டி பிள்ளை, பாட்டுக்கு மேலே ஏறி வருவா, தாத்தா தாத்தா அப்படின்வா. எனக்கு அந்த பிள்ளை தாத்தா அப்படின்னு கூப்பிடும்போது அப்படியே பாசத்தில் உருகிடுறேன். இப்போ கூட 2வது சர்வீஸ்க்கு வரும். நீங்கள் பார்த்துக்கங்க, 2வது சர்வீஸில் வந்து பாருங்கள், மேடையிலலாம் அது பாட்டுக்கு வரும். ஜிம் சபீனா கூட குட்டிங்களாக இருக்கும்போது ஒரு முறை கூட என் புல்பீட்டில் ஏறி வந்ததில்லை. பாஸ்டரமாக பிடிச்சி நான் வீட்டில் சொல்கிறேன், மேலே கீழே வந்தாங்க தொலைச்சிடுவேன் அப்படின்னுவேன். ஜிம்மெல்லாம் அவனுக்கு தெரியாதுல்ல. அப்போ நான் வேற ஒரு சபையில் ஊழியம் செஞ்சேன். அவன் என்ன பண்ணுவான், நான் துருன்னு முழு சர்ச்சும் ரவுண்ட் அடிப்பான். சிலர் அப்படி அப்படி பிடிப்பாங்க. அந்த சர்ச்சில் ஒரு பாஸ் இருந்தார், அவர் சொல்ல, அவன் சிட்டுக்குருவிப்பா, அவனை விட்டுருங்க அப்படின்வாரு. ஆனால் அப்போ கூட பாருங்க, புல்பீட்லலாம் இது வரைக்கும் ஒரு முறை கூட குழந்தையா இருந்த போது ஜிம் வந்ததில்லை. ஆனால் இந்த குழந்தை இல்லை, நான் மேலே வரும், என் பக்கத்தில் உட்காரும், என்னைய தொடும், இங்கே வந்து நின்றுட்டு தாத்தா நான் உங்களுக்கு ஒரு கிஸ் கொடுக்குறேன் அப்படிங்கோ. ஏன் தெரியுமா? அது என்னை உண்மையாகவே தாத்தான்னு நினைக்குது. குழந்தை பார்த்துருக்கீங்கள, நான் சொல்கிற பிள்ளை தெரியும்ல. நான் இப்போ சொல்கிறேன், பாஸ்டர் அவங்க அப்பா அம்மா வந்து என்னை அப்பான்னு கூப்பிடுறாங்க. அவங்க அந்த பிரதரும் அந்த அவங்க ஒய்ஃபுமே என்னை என்னன்னு கூப்பிடுறாங்க, அப்பான்னு தான் கூப்பிடுறாங்க. அந்த குழந்தை என்னை உண்மையாகவே தாத்தான்னு நினைக்குது. அதனால அதுக்கு என் புல்பீட்டில் ஏறி வந்து என் பக்கத்துலன்னு நான் பைபிள் ஸ்டடி பேசும்போது கூட என்னை இப்படி கூப்பிடும். பார்த்துருக்கீங்களா? பாருங்க, நான் அப்போ சொல்கிறேன், அந்த ஒரு குழந்தைக்கு இவ்வளோ ஒரு பயமற்ற தன்மை வர காரணம் என்ன தெரியுமா? இது நம்ம தாத்தா. பாஸ்டர்னு இனிமேல் தான் தெரிஞ்சுக்கும். அதே மாதிரி தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் என் தாத்தா இல்லை, என் அப்பா, என் தகப்பன் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா பயம் போயிடும். அதனால தான் ஆண்டவர் 3 முறை சொல்றாரு, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. சுத்த மனசாட்சி இருந்தால் பயம் இருக்காது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் பயம் இருக்காது. தேவன் என் மேல் அன்பும் கரிசனையுமாய் இருக்கிறார் என்கிற விசுவாசம் இருந்தால் பயம் இருக்காது. எல்லாரும் எழுந்திருப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில கடந்த நாட்களில் தேவையில்லாம பயப்பட்டு கலங்கி அநேக வேதனைகளால என்னை நான் உருவ குத்திக்கிட்டு இருந்தேன். ஆண்டவரே, என்னை மன்னிங்க. இந்த மத்தேயு 10வது அதிகாரத்திலிருந்து இன்னைக்கு நான் கற்றுக்கொண்டேன், சுத்த மனசாட்சி, தேவ பயம், தேவன் மேல் உள்ள விசுவாசம் பயத்தை துரத்தி அடிக்கும். பயமற்ற ஒரு வாழ்க்கை வாழ, பயம் இல்லாமல் உம்முடைய ராஜ்யத்தின் செய்தியை ஊரெங்கும் உலகெங்கும் அறிவிக்க எங்களை நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. கேட்போமா எல்லாரும்? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் பயமற்றவர்களாய் வாழும்படி எங்களை அழைத்திருக்கிறீர். சுத்த மனசாட்சியோடு தேவனுக்கு பயப்படுகிற பயம் உள்ளவர்களாய், தேவன் எங்கள் மேல் அன்பும் கரிசனையும் உள்ளவர் என்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் உள்ளவர்களாய், பயத்தை ஜெயித்தவர்களாய், உம்முடைய ராஜ்யத்தின் தூதுவர்களாய் புறப்பட்டு செல்ல, வியாதியஸ்தரை குணமாக்க, பிசாசுகளை துரத்த, மரித்தோரை எழுப்ப, குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்க, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கிக்க எங்கள் எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஒரு ஆர்டினரி லைஃப் அல்ல ஆண்டவரே, ஒரு எக்ஸ்ட்ராடினரி கிறிஸ்டியன் லைஃபை நாங்கள் நடத்த எங்கள் எல்லாருக்கும் நீர் கிருபை தருவீராக. இந்த வசனம் வெறும் பிரசங்கமாய் அல்ல, எங்கள் எல்லாருடைய வாழ்வின் அனுபவமாய் மாறட்டும். வருகிற நாட்களிலே இந்த சபையில் இந்த சத்தியத்தை கேட்ட அநேகர் பயம் என்கிற அடிமைத்தனத்தில் இருந்து ஆண்டவர் என்னை விடுவித்தார் என்கிற சாட்சியை சொல்ல கர்த்தர் நீர் கிருபை தாரும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே